தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ள போக மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, நாடாளுமன்றத்துக்குள்ள போய் பேசுனது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அவை உறுப்பினர் எல்லாமே நலம் விசாரிச்சிருக்காரு. நல்லா இருக்கீங்களா, ஹாய் ஹலோலாம் பேசியிருக்காரா? நானும் சன்சாத் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்த மாதிரியே தெரியலையே. நீ இந்தியாவுடைய சன்சாத் டிவியை பார்த்துக்கிட்டு இருப்ப, எத்தியோப்பியா சன்சாத் டிவியை பாத்தியா? ஓ, அங்க போய் பேசியிருக்காரா? எத்தியோப்பியா நாடாளுமன்றத்துல போயிருக்காரு. அங்க போனோன்னு எல்லாரும் எழுந்திருச்சு கைத்தல என்ன வரவேற்பு என்ன, அங்க உற்சாகமா நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் வந்து வரவேற்று ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எல்லாம் பேசிட்டு, அப்புறம் போய் அவை இருக்கையில போய் உட்காந்து ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு. எதிர்கட்சிகள் இல்லைன்னா போவார் போல, அங்க இருக்க மாட்டாங்கல்ல, அதனால வந்து அங்க போய் பேசியிருக்காரு. ஆமா, அங்க கேள்விக்கு யாரும் கிடையாது, இவர் பேசுறது மட்டும் கேட்டுட்டு போனா ஒரு போல தெரியுது. அந்த நடைமுறை சீக்கிரம் மாறலாம், இங்க போற பக்கம் அப்படிதான் வந்து தெரியுது. அதை நோக்கிதான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எத்தியோப்பியாவுடைய உயரிய விருது அது வந்து கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடிக்கு. தி கிரேட் நிசான் ஆஃப் எத்தியோப்பியாங்கிற விருதை வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்காருங்கிறத விட கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவரோட உழைப்பை பாராட்டி நான் உலகத்துக்கே சேவை பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த விருதை எத்தியோப்பியா அரசு வந்து கொடுத்துருக்கு. ஆமா, 3 நாள் சுற்றுப்பயணம். எப்பயுமே பிரதமர் மோடி நாடாளுமன்றம் நடக்கிறப்ப, இந்தியா நடக்கிற வெளிநாடு போவாரே, புத்தின் மட்டும் வெளிநாட்டுல இருந்து இந்தியா வந்திருக்காரு. இவர் எங்கேயாவது போகணுமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்ப்ப எப்பயாவது பொய்யாக்கியிருக்காரா? பூர்த்தி செஞ்சுட்டாரு. 3 நாடுக்கு போயிருக்காரு. எத்தியோப்பியா, ஜோர்டான், அங்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா, அந்த கார் டிப்ளமசின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. புத்தினோட அவர் ஒரே கார்ல வந்தாரு, புரோட்டோகால்லாம் மாத்திட்டு ரஷ்யா போனப்ப. அதில் வந்து ஒரு நட்புறவை காட்டினாங்க உலகத்துக்கே. இது வந்து ஒரு அலார்மிங்காக இருக்கும், இவங்களுக்குலாம் வந்து யூஎஸ்க்குலாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குன்னா, அதை வச்சு பிஜேபிக்காரங்க பயங்கரமாக இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை எங்கேயுமே பண்ணியிருக்காரு. எத்தியோப்பியா பிரைம் மினிஸ்டர் அவரே கார் வேற ஓட்டியிருக்காரு, ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஜோர்டன்லேயும் அந்த இளவரசர், அந்த நாட்டோட இளவரசர், அவரும் வந்து ஒரே காரில் பயணிச்சிருக்காங்க. ஸோ கார்லலாம் ஒன்றா பயணிக்கிறாரு. ஆமாம், ஓகே. அதே மாதிரி நிறைய வர்த்தக ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. எத்தியோப்பியாவுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புங்கிறது 1000 ஆண்டுகளுக்கு மேலே வந்து நீடிக்குது. அதே மாதிரி இந்த பொருளாதாரம், தொழில்நுட்பம், மருத்துவம் சார்ந்த பல ஒப்பந்தங்களும் வந்து போடப்பட்டிருக்கு. ஆமாம், 3 நாள் கழிச்சு திருப்பி இந்தியா வருவார். வரப்போ நாடாளுமன்றம் முடிஞ்சிருக்கும். நியூ இயர் வரப்போகுது 2026. நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸை இப்போவே அடுத்த வருஷத்துக்கானதை செட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஃப்யூச்சர், அவங்க பிள்ளைங்க படிப்பு ஃப்யூச்சர்னு நிறைய கோல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வழிகாட்டுதல் தேவைப்படும். அதை வந்து நம்ம லாபம் நிறுவனம் வந்து பண்ண போகிறாங்க. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், அங்கே ஆலத்துக்கோம்பை பகுதியில் உள்ள பண்ணாரியம்மன் பப்ளிக் ஸ்கூலில் வர ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 21 காலை 10 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ளே இது நடக்க போகுது. இதில் 100 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இலவசம்னாலும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். ஸோ அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. பிரதமர் வெளிநாடு போயிருந்தாலுமே இங்க நாடாளுமன்றம் நடந்துட்டு தான் வந்து இருக்கு. பல மசோதாக்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க, தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சு வெங்கடேசன் வந்து பேசுறப்ப அந்த திருப்பரங்குன்ற சர்ச்சையை வச்சு பேசியிருக்காரு. நீதிபதிகளோட அந்த சாயலுங்கிறது தீர்ப்புல விழுகிற மாதிரி சாபக்கேடு இந்தியால எதுவுமே இருக்க முடியாது அப்படிலாம் கோட் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து ஒரு சட்ட திருத்தத்திலேயே 70 திருத்தம் நீங்க வந்து கொண்டு வரீங்க. சிறந்தவற்றா மாற்றத்தை நீ கொண்டு வரலாம், ஆனா சிறந்தவற்றை ரொம்ப மோசமாக்க தான் நீங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க குற்றச்சாட்டம் அடிக்கிருந்தாரு. ஆமா, இது வந்து இந்த பேர் மாத்தினாங்கல்ல, மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வேற ஒரு ராம்ஜின்னு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது வாயிலே நுழையல. அதை பத்தி விவாதம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ கூட நம்ம தமிழ்நாட்டு திமுக எம்பி செல்வ கணபதி, அவர் பேரை சொல்றதுக்கே ரொம்ப திணறினாரு சபாநாயகர் ஓம் பிர்லா. அப்போ வந்து செல்வம் அது இதுன்னு சொல்ல, எதிர்கட்சியில் இருக்கவங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் செல்வ கணபதின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரே எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாரு. இதுதான் எங்களுக்கான ப்ராப்ளம். நீங்க வந்து திட்டங்கள்லாம் சமஸ்கிருதம் ஹிந்தியில வைக்கிறீங்க, நீங்க என் பேரை சொல்ல எப்படி திணறீங்களோ அது மாதிரிதான் நாங்க திட்டங்கள் பேரை சொல்றதுக்கு திணறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. இத்தனை ஈஸியான பேர் தான், செல்வ கணபதி. இது விக்ஷித் பாரத்ஜி, ராம்ஜிங்கிறது படிக்க முடியும் நம்மளால. இல்ல, அந்த ராம்ஜிலையும் கொஞ்சம் உள்ள போனோம்னா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வாய்க்குள்ள நுழையல. அதே மாதிரி ப. சிதம்பரம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாத்மா
காந்தி பேரை நீக்கிறது அப்படிங்கிறது அவரை படுகொலை செஞ்சதை விட ரொம்ப மோசமான செயல். இந்த திட்டத்துல இருந்து பேரை நீக்கினதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்க பிஜேபி காரங்களாம் எப்படி மகாத்மா காந்தி மேல ஒரு வெறுப்புணர்வோட ஒரு காழ்ப்புணர்வோட இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விமர்சனம்லாம் வச்சாரு. காந்தி ஒன்னும் எத்தனை முறை தான் சொல்லுவாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் துரை வைக்கோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டமே இப்ப 50 நாள் 60 நாள் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம் 125 நாள்னு சொல்றாங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஒரு கமிட்டி வேற ஃபார்ம் பண்றாங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுக்கலான்ட்டு. அப்ப அதுல அவங்க வேணுங்கிற மாநிலத்துக்கு கொடுப்பாங்க, வேணாங்கிற மாநிலத்துக்கு நிப்பாட்டிடுவாங்க. அதுலயும் என்னன்னா 60% மத்திய அரசு கொடுக்க போகுது, 40% மாநில அரசு வந்து கொடுக்கணும். அது இப்ப கிராம பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்தினதே இந்த மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான். அவங்க வந்து அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் வந்து தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்குமே ஆப்படிக்கிற வேலையை தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அவரு. பட் எது எப்படியோ அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. ஆனா பிஜேபி சேரெல்லாம் பாக்குறப்ப அவங்க ஏதோ ஃபுல் மெஜாரிட்டியில வந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மைனாரிட்டி அரசு தான். ஆமா, அவங்க ஆட்டம் வந்து குறையவே இல்லை. போன தடவை என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்றாங்க, அதோட அதிகமாவே இருக்குல்ல. இப்ப சார் பாக்குறோம், மகாத்மா காந்தி பேரையே வந்து தூக்குறாங்க. சார் வந்து அவர் ஞானேஷ்குமார் பேர்ல தானே எழுதணும் இல்லையா? அது விவாதிச்சாங்களப்பா, விவாதிச்சாங்க. சரி, ஓகே. ஆனா வந்துட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆக்கிட்டோம் அப்படிங்கறத ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இப்ப மத்திய அரசு தரப்புல ஒரு பதில் சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்துல. அதுல என்னன்னா, நம்ம நாகையோட எம்பி, கம்யூனிஸ்ட் எம்பி செல்வராஜ் கேட்டிருந்தாரு கேள்வி, இது எவ்வளவு பேருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து அவங்களோட இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு 16,31,000 பேரை நீக்கியிருக்காங்க. 100-125 மாத்திட்டு ஆட்களை வந்து குறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 33,090 பேரை வந்து இந்த 100 நாள் வேலை அந்த திட்டத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விவாதமாக அங்கே மாறி இருக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நிறைய பேர் வேலை பார்க்கறது இல்லை, அங்கே காசு வந்து எதுக்கு கொடுக்குறாங்கங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. ஆனால் வந்து கிராம பொருளாதாரம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கையில் பணம் போனால் தான் அந்த பொருளாதாரம் வந்து நமக்கு நாட்டுக்கே உதவியாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பட் அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட முடிச்சு விட்றோங்கிற மாதிரி தான் பாஜக அரசு போயிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் வேற சில பில்ஸ், அந்த அணுசக்தியை வந்து இவங்களுக்கு தனியாருக்கு கொடுக்கறது அந்த துறையை அப்படிங்கிற அந்த பில்லும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தேசத்துக்கே எதிரானதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஏன்னா தனியாருக்கு போச்சு அப்படின்னா அதுல வந்து இந்த எனர்ஜி தயாரிக்கிற எந்த துறையுமே தனியாருக்கு கொடுத்தா எலக்ட்ரிசிட்டி பில்லு ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். அதை தாண்டி இது நேஷனல் செக்யூரிட்டிக்கே இது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அணுசக்தி விபத்தெல்லாம் நடந்தா அதுல யார் பொறுப்பெடுத்துக்கிறது, அவங்கள காப்பாற்றி விடுறாங்க தனியாரை அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பில்லு இன்சூரன்ஸ் தொடர்பா ஒரு சப்சா பீமா ஏதோ ஒரு ரக்ஷான்னு ஏதோ ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில்லுமே தனியாருக்கு ஆதரவா தான் இருக்கு, இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான அந்த பில்லுமே அப்படிங்கறதான் குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா, 100% அந்நிய முதலீடு அனுமதிக்கிற அந்த மசோதா அதுவுமே தாக்கல் ஆயிருக்கு. இப்ப எல்லா மசோதாக்களுமே எதிர்த்து குற்றம் சாட்டுறாங்க. எல்லாமே நீங்க பிரைவேடைசேஷனை நோக்கி நீங்க போறீங்க, பெரிய வந்து மக்களுக்கு இழப்பு ஏற்படும், அவங்க வைக்கிறதா விலையா இருக்கும்லாம் சொல்றாங்க. பட் ஆனா எதுவுமே பிஜேபி அரசு கேட்கற மாதிரி இல்லை. நாங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கோம், குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க, இதை கேட்கவும் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், வெளிநாடு போயிடுவோம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி தலைக்கு மேலே தொங்குற கத்தியாக இருந்துச்சு நேஷனல் ஹெரால்டு வழக்கு. 2010 ஏஜிஎல் நிறுவனத்திட்ட இருந்து 99.99% அவங்க ஷேர்ஸை வந்து காங்கிரஸும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி வாங்கிட்டாங்கிற குற்றச்சாட்டு வச்சு நிறையா பண முறைகேடு பண்ணாங்கிறதான் சப்ஜெக்ட்டு. அமலாக்கத்துறை வந்து குற்றப்பத்திரிகையால் தாக்கல் பண்ணியிருந்தாங்க டெல்லி நீதிமன்றத்தில். அதை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எஃப்ஐஆர் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரிக்கல, சுப்பிரமணியன் சுவாமி சொன்னதுனால நீங்கள் வந்து விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கீங்க, சட்டத்துக்கே புறம்பானது, ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை தான் சொல்கிறாங்க, எதிர்கட்சிகளை எப்படியாவது முடக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நீதி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்ய போகிறாங்களாம். மேல்முறையீடு போனால் உச்சநீதிமன்றத்துக்கு வரும் அந்த வழக்கு. ஏன்னா இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கு ரொம்ப காலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமோட விசாரிக்கலாம். ஆமா, ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல சரியான ஆவணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. சரி, இதுல வந்து கார்கேயும் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாரு. இங்கே தமிழ்நாட்டில இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் ஏஜென்சிஸை வச்சு எப்படி எதிர்க்கட்சிகளை ஒடுக்குறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாவே தெரியுது, இதுல எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறது டெல்லியில தான். டெல்லியில பெரிய பிரச்சனை
அந்த ஏர் பொல்யூஷனுங்கிறது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ 5வது வரைக்கும் படிக்கிற பசங்க வந்து வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம், ஆன்லைன் மூலமாக படிச்சுக்கலாம்லாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தனியார் நிறுவனத்துக்கும் சரி, அரசாங்க ஊழியர்களுக்கும் சரி 50% மட்டும் தான் நீங்கள் கூப்பிடணும்னு உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க அரசாங்கம். ஆனால் அதை கேட்காத பல நிறுவனங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்களாம். இது ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டுருக்காங்க. யாராவது கூப்பிட்டு நான் கண்டுபிடிச்சோன்னா நடவடிக்கை எடுப்போம், அபராதம்லாம் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, வாழ்வாதாரத்துக்கு கம்பெனி சொன்னால் போய் தான் ஆகணும் அவங்க. பட் இது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எந்த ஸ்டெப்பையும் பிஜேபி எடுக்கலான குற்றச்சாட்டுமே இருக்கு. ஆமாம், அதில் வந்து பிஜேபி அமைச்சர், டெல்லியோட அமைச்சர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா, இவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 9-10 மாதம்தான் ஆகுது அரசாங்கம் அமைஞ்சு, அதுக்குள்ளெல்லாம் எந்த அரசாலையுமே அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதே நேரத்தில் இதுக்கு காரணம் ஆம் ஆத்மி அரசு தான் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இவ்வளோ மோசமாக போனதுக்கு அவங்க ஆம் ஆத்மி பதிலுக்கு இவங்க தான் காரணம், நாங்கள் இருந்தப்போ இவ்வளோ பிரச்சனை இல்லை, இவங்க வந்தோன்னே தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்க, டெல்லியில் ஆம் ஆத்மி மட்டும் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்களா? அங்கே தானே எல்லாருமே இருக்காங்க. அவங்க போலீஸ்லேருந்து நிறைய கண்ட்ரோல், துணைநிலை ஆளுநர் வரை எல்லாம் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. என்னென்ன காற்றை நான் மறைக்கவா முடியும், எல்லாருக்கும் தானே வரும் காற்று. ஆமாம், ஆனால் எல்லாத்தையும் யார் மேலே எழுதிடுறாங்க பாரு. அங்கன்னா நேரு, இங்கேனா பக்கத்து கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க, எங்கே கிடைக்குதோ எழுதி விட்டுற வேண்டியதான். லியோனல் மெஸ்ஸி இந்தியா வந்திருந்தாரு, அப்போ டெல்லி போயிருந்தாரு, கல்கத்தா வந்திருந்தாரு, ஹைதராபாத்லாம் வந்திருந்தாங்க. முக்கியமான அரசியல் எல்லாருமே பார்த்தாங்க. இப்போ ரேவந்த் ரெட்டியோட மேட்ச் போட்டார். சில நிமிடங்கள் மட்டும் தான் ரேவந்த் ரெட்டினால பேச முடிஞ்சுது. ராகுல் காந்தி கூட அந்த வீடியோ கிளிப்பிங்கில் மட்டும்தான் பேசுறதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மகாராஷ்டிரா முதல்வர், டெல்லியோட முதல்வர் எல்லாருமே சில நிமிடங்கள் மட்டும் தான் அவர் கூட வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி மிஸ்ஸோட யாராவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணதாகவும் தகவல். ஒரு ஃபோட்டோ, ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு 10 லட்சமா, நம்ம ஏல கூட எடுத்துட்டு போயிடலாம், வேற மேட்ரு. ஆமாம், இப்போ என்னன்னா, ஆனால் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர் கூட உறவாடி இருக்காரு. யாரு? அந்த போட்டோஸ் எல்லாம் மெஸ்ஸியே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. லியோனல் மெஸ்ஸி குஜராத் ஜாம்நகர் வந்தாரா, ஓ அவரா, வனவிலங்கு மறுவாழ்வு மையத்துக்கு போயிருக்காரு லியோனல் மெஸ்ஸி. அங்க வந்து ஆனந்த் அம்பானி கூட அந்த சுற்றுப்பகுதி சுத்தி வந்திருக்காரு அவரு. அங்க அவரு ஞாபகார்த்தமா ஒரு குட்டி சிங்கத்துக்கு லியோனல்னு பேர் வேற வச்சிருக்காங்களாம். அவர் வந்ததுக்கான ஒரு கிஃப்ட் மட்டுமே 10 கோடி மதிப்பிலான வாட்ச் ஒன்று கொடுத்துருக்காரு. உலகத்துல 12 எடிஷன் மட்டும் தான் இருக்கான். அதுல 10 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்ச் மட்டும் கிஃப்ட். அந்த இங்கே ஒருத்தர் போட்டிருந்தாரு, அந்த வாட்ச் இல்ல ரஃபேல். சரி, இந்த வாட்ச் ஆகணும்னா நீ ஸ்டாம்ப் ஒன்று இருக்கணும், 5 ரூபா ஸ்டாம்ப் இருந்தா போதும்பா. இதெல்லாம் அதுவும் ஒரிஜினல் வாட்ச் தான். இது 10 கோடிலாம் நினைச்சு பாருங்க. ஆமா, அந்த 10 கோடி வாட்சுக்கு அவர் போய் போட்டோ வரையும் அவரே போஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க பாருங்க. அந்த வாட்சுக்கு மட்டும் போயிருப்பாரு அவரு. வேற என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. எவ்வளோ, ஏன்னா செல்ஃபி எடுக்கணும்னாலே 10 லட்ச ரூபானா இவ்வளவு நேரம் சுத்தி பார்த்திருக்காருன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணாருன்னு நமக்கு தெரியல. அதான் சொல்லியிருக்காரு, நாங்க இங்க இருந்த நேரம் வந்து ரொம்ப பயனுள்ள நேரமா இருந்திருக்கு, எங்களால முடிஞ்ச உதவியில வேற செய்வோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அம்பானிக்கு உதவி செய்ய முடியாது, ஐ மீன் இதை பிரபலப்படுத்துறதுக்கு வந்தாரா நிறுவனம்னு சொல்லலாம், என்னன்னு தெரியல, என்னமோ ஒண்ணு பண்றாங்க அங்க. அது சுத்தி ஒரு சர்ச்சை இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஆனா அந்த கொல்கத்தால நடந்த அந்த பிரச்சனை நடந்தது இல்லை, இவர் வந்தது. இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் அதுக்கு பொறுப்பேற்று பதவியே விலகிட்டாரு. ஸோ அந்த பிரச்சனையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மம்தா இந்த நடவடிக்கை அங்க எடுத்திருக்காங்க. அவரு மனுஷன், நம்ம இங்க எத்தனை ரயில் விபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில். அதுவும் ஆனா வந்து இப்ப தேர்தல் வருதுங்கிறதுனால மம்தா அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க போல. சரி, அப்பயாவது பண்றாங்களேன்னு நினைச்சுக்க வேண்டியதான். சரி, இன்னொரு விஷயம் வந்து மகாராஷ்டிரா, இது அம்பானி பத்தி பேசும்போது மகாராஷ்டிரா வருது. அங்க என்னன்னா, தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் அணி இருக்காங்கல்ல, அவங்க இதுல அமைச்சரா இருக்காரு. அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் அவரு, மாணிக் ராவ் கோகட்டே அப்படிங்கிறவரு. இவர் 1995 அந்த காலகட்டத்திலே அந்த இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீடு ஒன்று முதலமைச்சர் வந்து ஒரு திட்டம் அந்த டைமில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப வருமானம் கம்மியாக இருக்குது, நானும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, 2 ஃப்ளாட்டு அவருக்கும் அவர் தம்பிக்கும் வாங்கியிருக்காரு, ஏமாற்றி வாங்கியிருக்காரு. அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நாசிக் நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை அப்படின்னா எம்எல்ஏவாகவே அவர் வந்து இருக்க முடியாது, அதுதான் சட்டம் சொல்லுது. ஸோ அவர் அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவியெல்லாம் பறிபோகுமா, இல்லை மேல்முறையீடு போய் அதை வந்து நிறுத்தி வைப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். ஓகே, அப்படியே இங்கே பெங்களூருக்கு வருவோம். பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த வீடியோ பயங்கர வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு அம்மா, அவருடைய கணவர் வெங்கட்ராமன், 48 வயசு ஆகுது அவருக்கு.
ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கப்போ அவருக்கு வந்து மாரடைப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படியே சரிஞ்சு நடு ரோட்டில் விழுந்திருக்காரு. இத்தனைக்கும் அது பிஸியான சாலை, பெங்களூர்னாலே நமக்கு தெரியும் ஃபுல்லாக டிராஃபிக் தான். பிஸியான சாலையில் எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க, காரில் பைக்கில் எல்லாருமே. அவங்க ஒய்ஃப் வந்து எல்லார்ட்டையும் வந்து உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சுறாங்க. விழுந்த கணவர் வந்து தூக்க ட்ரை பண்ணுறாங்க, அவனால முடியல, போய் கெஞ்சுறாங்க. அப்படி 1/2 மணி நேரம் வந்து நடந்திருக்கு. 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு கார் ஓட்டுநர் போய் வந்து நிறுத்தி உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறப்பவே வந்து இறந்து போயிட்டாருங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்க்குறவங்க அதிர்ச்சியாக வந்து இருக்குது. மெட்ரோ சிட்டி அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே கிராமத்தில் நம்ம ஊரில் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சாயிரமும் இருந்தாலும் டக்குனு 10 பேர் வந்து பிடிப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. அவ்வளோ பேர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கன்னா இறந்து போன உயிர் மட்டும் கிடையாது, அங்கே பெங்களூர் சிட்டியில் மனிதாபமானமும் வந்து இறந்து போயிடுச்சு. இப்போ அந்த ரூட்டை கிராஸ் பண்ணி போனவங்கன்னா அந்த செய்தியை பார்த்தா அவங்களுக்கு மனநலம் எப்படி இருக்கும்? உதவின்னு கேட்டால் செய்ய முடியாத, செய்யக்கூடாத ஒரு சூழலில் உலகம் இருக்காங்கிறது தெரியல. அண்ணாமலை வந்து விஜய்க்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எந்த கருத்துமே சொல்லலைல்ல, அதனால எல்லா இதுக்கும் பேசி தான் ஆகணும். சும்மா கம்முன்னு இருக்கேன் கும்முன்னு இருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. ஆடியோ லான்ச்லாம் பேசினார்ல, அதை வச்செல்லாம் சொல்லியிருக்காரு. மக்கள் அப்புறம் எப்படி நம்புவாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இதுக்கு விஜய் பதில் சொல்லியிருக்காரு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்ல. உசுப்பேத்தி விடுறவங்கள்ட்ட உம்முன்னு இருக்கணும்னு. எல்லாத்துக்குமே கம்முன்னு இருந்தா எல்லாருமே உசுப்பேத்தி விடுறாங்களா? அப்ப இன்னொன்று மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கே வந்து போக மாட்டேங்கிறாரு. இதுல திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும்தான் கருத்து சொல்லாம அண்ணாமலை ஆகிறாரு. பத்தியா, அண்ணாமலைக்கு அதுலதான் வேணும், அதுல ஏதாவது சொல்லுங்கன்றாரு. ஆமா. இன்னொன்னு, நாளைக்கு வந்து விஜய் ஈரோடு வந்து போக போறாரு. ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற நிர்வாக குழு பொதுச் செயலாளர் அண்ணாமலை இப்படி சொல்றாருன்னு கேள்வி கேட்டப்ப, அதெல்லாம் கிடக்குதுங்க விடுங்க, நாளை ஏற்பாடுகள்லாம் நாங்க வந்து பக்காவா பண்ணியிருக்கோம். 14 ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது, 58 டாக்டர் நர்சஸ் எல்லாம் நாங்க வந்து போட்டிருக்கோம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, நாளைக்கு வந்து களைகட்ட போகுது ஈரோடு எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. நமக்கு தெரியும் ஈரோடுல என்ன பேச போறாருன்ட்டு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து ஈரோட பத்தின பெருமை எல்லாமே இருக்கும். பெரியார் பிறந்த மண் நிச்சயம் சொல்லுவாரு. பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லுவாரா? சரி, இந்த மாதிரி அடிக்கிட்டு அப்புறம் போட்டி டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் சொல்லுவாப்ப. நடுவுல ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்றியார் சேர்த்துப்பாரு, பாண்டிச்சேரியில சேர்த்தாருல, அது மாதிரி இடத்துல திட்டிட்டு. ஆனா சண்முகம் சிபிஎம் தலைவர்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபி திட்டத்தை கம்மி பண்ணிக்கிட்டே வராரு அவரு. இப்பவே தெரியுது பிஜேபியோட பி டீம் அப்படின்ட்டு அவங்க குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு பாப்போம் என்ன பேச போறாரு, ஸ்கிரிப்ட் என்ன இருக்க போகுது. உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்திருக்கு. சிவகாசியை சேர்ந்த ஒரு பெண் வந்து, மத்திய ஆப்பிரிக்கால என் கணவர் வந்து ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்த்தாரு, அவர் எதிர்பாராத விதமா உயிரிழந்துட்டாரு. அந்த நிறுவனம் வந்து 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரதா சொல்றாங்க. ஆனா இது எங்களுக்கு போதாது, மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்க உத்தரவிடணும், நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு அதிகமா இழப்பீடு வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கை வந்து நீதிபதி GR சுவாமிநாதன் தான் விசாரிச்சாரு. அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசு இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குற நம்ம இந்தியர்களுக்கு ஒரு இழப்பீடு தொகையெல்லாம் வாங்கி தர மாதிரி சட்ட உதவிகளை பண்ணணுங்கிற உத்தரவை போட்டிருக்காரு. அந்த உத்தரவில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. மகாபாரதத்திலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு. மக்களை காக்க தவறுனா அது தப்பாயிடுங்கிற மாதிரி மகாபாரதத்தில் வருது. மனுஸ்மிருதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசன் அப்படின்னா அவங்க வந்து மக்களுக்கு பணி செய்யணும், எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா மனுஸ்மிருதி வந்து சொல்லுது அப்படின்னு மனுஸ்மிருதி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்காரு. இங்கே அரசுகள் தான் இருக்குது செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்திய சட்டத்துல மனுஸ்மிருதி எல்லாம் இருக்கா? அது இல்ல, வரதம்லாம் இருக்கா? இல்லை, ஆனால் வந்து அவர் சொன்னது ஒரு விவாதமாக மாறி இருக்கு சோஷியல் மீடியாவில். ஓகே, இந்த பக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த சில அரசாங்க பள்ளிகளில் இடிஞ்சு விழுகிறது. இன்னைக்கு இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஆமாம், அது என்னன்னா, அந்த உணவு இடைவேளையில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. 7வது படிக்கிற மோஹித் அப்படிங்கிற அந்த மாணவர். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் அந்த கொண்டாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் அந்த சவர் அப்படியே இடிஞ்சு விழுந்ததில் அங்கே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. அவங்க உறவினர்கள்லாம் கதறாங்க. இந்த சவரை வந்து பார்க்காம விட்டுருக்காங்க பள்ளி நிர்வாகம் அப்படிங்கிறாங்க. அரசு மேலேயும் அவங்களுக்கு வந்து கோபம் இருக்குது. ஒரு பக்கம் அவங்க வந்து கல்விக்கு ஊக்குவிக்கிற மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வரோம்னு சொன்னால் கூட அந்த பராமரிப்பு அப்படிங்கிறது பல பள்ளிகளில் வந்து மோசமாக தான் இருக்குது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி சினிமா மேடை போட்டு விழா எடுத்தார் முதல்வர். அவருக்கு அவரே வெற்றா ஒரு பாராட்டு விழா நடத்தினார். அதில் போட்ட செலவை இந்த மாதிரி பராமரிக்கிறதுல பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற இதை சொல்கிறாரு. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்னும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக தான் இருக்கார். அதில் காட்டுற அக்கறை இங்கே காட்டுங்கன்னெலாம் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயத்துக்கு. திருவையாரை சேர்ந்த திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன், இவர் தான் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. இவர் ஒரத்தநாட்டிலேருந்து தஞ்சாவூர் நோக்கி போகும்போது தென்னமநாடு அப்படிங்கிற அந்த பகுதியில் இவர் கார் ரொம்ப வேகமாக வந்ததாக அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. முன்னாடி கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் 50 வயசு உடையவர், அவர் வந்து போயிட்டு இருந்திருக்காரு வண்டியில்.
வேகமாக போய் இடிச்சதுல அவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காரு. துரை சந்திரசேகரனும் இறங்கி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்போவே உயிர் போயிடுச்சுங்கிறது தெரிஞ்சதாகவும் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் திமுககாரங்க அவரை சூழ்ந்து உயிர் இருக்கு தலைவரை, நாங்கள் சேர்த்துறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு அங்கேருந்து வேற ஒரு காரில் அனுப்பிச்சி வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. டிரைவர் தான் அந்த காரை ஓட்டியிருக்காரு. போலீஸ் வந்து இது வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. பட் அதிவேகத்தில் வந்திருக்காங்க, அங்கே ரோடும் சரியில்லை, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. போராட்டத்துலேயும் ஈடுபட்டிருக்காங்க. நிறையா அதிகாரிகளுடைய கார், இந்த மாதிரி அரசியல் அதிகாரிகள் காரெலாம் வேகமாக தான் போகுது. இப்போ வேகமாக போய் மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் தெரியல. இன்னொன்று என்னென்னா, அமைச்சர் நாசர் இந்த சிறுபான்மையினர் அந்த கள ஆய்வு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அந்த அறிக்கை ரிலீஸ் பண்ணுறப்ப அவருடைய ஃபோட்டோ மறைச்சு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தாப்புல. ஓகே, அதுதான் பிடிச்சிருக்காரு. ஐயா ஃபோட்டோ மறைக்காதாப்பா அப்படின்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விரலை எடுத்தா கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கிற. அரசியல்வாதிகளுக்கு அவங்க முகம் வந்து தெரியணும், ஒரு சின்ன ஃபோட்டோவில் கூட முகம் தெரியாமல் போயிடக்கூடாதான், அந்த அக்கறை இருக்குல்ல, அதை வந்து மக்கள் பணியில் காட்டலாம்ல. இல்லை, அது அங்கே தான் நிற்கிறாரு அவர், அங்கேயே முகம் தெரியுது கேமராவில் இருந்தாலும், அந்த அறிக்கையில் என் முகம் தெரியணுங்கிறதுல நாசர் வந்து ஃபன் பண்றாராம். எப்பயும் வியாழக்கிழமை தான் வருவாப்புல வீராசாமி. இன்னைக்கு புதன்கிழமையே வந்திருக்காரு மகனை திட்டத்துக்காக. ஓகே, குரங்கு கையில பூமாலைன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை வந்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லல, அந்த விலங்கு பேரை மட்டும் சொல்லல, கையில கிடைச்ச பூமாலை இதோட நிறுத்துங்க, இதோட எச்சரிக்கிறீங்க, போட்டோ வந்து பயன்படுத்த கூடாது அப்படின்னு பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்ல ராமதாஸ். ஆமா, கோவமாயிருக்காரு. என் பேரை போட்டு நான் தான் அந்த கட்சியோட நிறுவனர், என் பேரு என் இதெல்லாம் பயன்படுத்தி அன்புமணி கட்சி நடத்திட்டு இருக்காருன்னு ரொம்ப கோவமாயிருக்காரு. ஏன்னா அன்புமணி தரப்புல இருந்து அந்த விருப்ப மனுவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் ஐயா வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவோம், இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு புதன்கிழமையே வந்திருக்காரு. இன்னொன்று, பாமக நிர்வாக குழுவுமே கூட்டமுமே நடந்தது. அதில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்னன்னா, சிபிஐ ஊழல் வழக்கு இருக்குது, சிபிஐ வந்து விசாரிக்கணும் அன்புமணி மீதான அந்த ஊழல் வழக்கை, சீக்கிரம் விசாரித்து அவரை ஜெயிலில் பிடிச்சி போடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒட்டுக்கேட்பு கருவி வச்சு அப்பனுக்கே ஆப்பு வைக்க பார்த்த அன்புமணின்னா அந்த தீர்மானம் ஒன்று போட்டிருக்காங்க. அவருக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸோ தீர்மானம் எல்லாமே கட்சி பிரச்சனையை விட அவர் சொந்த பிரச்சனை, மகனை திட்டணுங்கிற மாதிரியே தீர்மானம்லாம் போட்டிருக்காரு ஐயா. அதுவும் பாருங்க, என் பையனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார், சீக்கிரம் விசாரிங்க சார், என்ன சார் பண்றீங்க, நீங்க தூங்காதீங்க சார்ங்கிறாரு. இவர் மத்திய அமைச்சரா இருந்தப்போ ஊழல் பண்ணிட்டாருன்னு இப்ப பேசுறாங்க. அப்பவே வந்து என் பையன் தப்பு பண்ணிட்டான், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம். இப்ப சண்டை வந்தோடனே இதை வெளியே வந்து சொல்றாரு ராமதாஸ். இப்பதான் என் சண்டை வரப்போ தானே பழசெல்லாம் ஞாபகம் வருது, எடுத்து பாயிண்ட் வைக்க தோணுது. இன்னொன்னு என்ன, ஓபிஎஸ் என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா கூட அமித்ஷா மீட் பண்றது, பிஜேபி சார்புலேயே ஒரு சாயலையே தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன, விக்சித் பாரத் மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்களா, அது கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காப்புல. சிட்டிக்கு கோவம் வந்துருச்சா? ஆமா. இன்னொன்னு என்னன்னா, டிசம்பர் 15 பாருங்க அப்படின்னாப்புல 17 தாண்டி போய்கிட்டு இருக்கு. எந்த வருஷம் சொல்லல, நீங்க எந்த வருஷம் டிசம்பர் 15 பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? அப்ப 2026 பாக்கணுமா? அப்பயும் நடக்குமான்னு தெரியல, பாப்போம். இப்படியேதான் வருஷம் வருஷம் சொல்லிட்டு இருக்காரு, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஆனா பாரு, சிட்டி கூட கோவம் வந்து பேசியிருக்காப்புல, அந்த மகாத்மா காந்தி பேரை தூக்கணும்னா. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் கோவமே வரல பாத்தியா, அப்படியே அமைதியா இருக்காரு. சேக்கிலார் ஏதாவது எழுதியிருந்தாருன்னா படிச்சு சொல்லுவார் போல தெரியுது. ஆமா. ஆஸ்திரேலியாவில் அந்த சிட்னியில் நடந்த துப்பாக்கிச்சூடு, ஹனூக்கா அப்படிங்கிற அந்த யூதர்கள் விழாவில் வந்து 2 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டாங்க. ஒன்று சாஜித் அக்ரம், இன்னொன்று அவரோட மகன் நாவித் அக்ரம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இந்த சாஜித்துங்கிறவர் வந்து உயிரிழந்துட்டார். இவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் டிஜிபி, தெலுங்கானா டிஜிபியே இப்போ சொல்லியிருக்காரு. இவர் ஆனால் 1998 நம்ம இந்தியாவை விட்டு போயிட்டாரு. இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்காரு. ஆனால் ஒரு 5-6 முறை வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் பெரிய தொடர்புகள் இங்கே அவருக்கு எதுவுமே இல்லை. அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாரு. ஒரு யூரோப்பிய பெண்மணியை வந்து திருமணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் இந்த தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறதையும் நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோங்கிற மாதிரி டிஜிபி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மகன் வந்து அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். இப்போ அவர் வந்து காவலில் எடுத்திருக்காங்க, விசாரிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கோர்ட்லேயும் அதை பற்றின வழக்குகள் போயிட்டுருக்கு. ஒரு 59 பிரிவில் வழக்கும் அந்த மகன் மேலே பதியப்பட்டிருக்கு. ஃபோனை நோண்டி போர் அடிக்குதுன்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி என் ஃபியூச்சரை திங்க் பண்ண பார்த்தேன். ஒரு செகண்ட் என் ஈரக்குலையே நடுங்கிருச்சு. அடுத்த நிமிஷம் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேனே. பல பேருக்கு தான் நிலவை. இந்த குளிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்னு மார்கழி மாதம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க.
நேரத்திற்கு தகுந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்கின்றன. கடிகார முட்கள். என் பணி பணி செய்து கிடப்பது என வாழ்கிறது. மார்கழி மாதம். விருது ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும். தமிழ்ல அப்பா மகன் படம் நிறைய படம் வந்திருக்கு. என் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இல்ல, அது என்ன படம், சுப்பிரமணியம் அது இல்ல, ஐயோ சந்தோஷ் சுப்பிரமணியம். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒத்துக்கிட்டாரு அவரே, ராமதாஸ் எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், அமைச்சர் ஆக்குனதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டேன், ஒரு தப்பெல்லாம் சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு போயிட்டாரு அவரு. ஆமா. இப்ப என்னன்னா அது புடிச்சு ஜெயில போடுங்கலாம் போயிருக்காருல்ல. அந்த M10 மகன்ல அடியில் அடிப்பாப்புல, ஈரல் சாப்பிடலாம் அடி வாங்குவாரு பரத், அது மாதிரி இங்க வாங்கிட்டு இருக்காரு இவரு. அதனால M10 மகன்டே வந்து விருதை கொடுத்துடலாம் அப்பாவுக்கும் மகனுக்கும். அங்க ஒரே ஃபன்னா தான் போய்கிட்டு இருக்கு. கட்சிகளை பெரிய பிரச்சனையை தாண்டி வெளியிருந்து பக்கம்லாம் ஃபுல் ஃபன்னு தான். அதுல வடிவேல் வருவாரு, இதுல GK மணி வருவாரா? அடடா, 6 பொருத்தம் போட்டு பாத்திரலாம் போல இருக்கு அந்த படத்துக்கு இதுக்கான ஒத்துமை என்னன்ட்டு. ஓகே, நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.